ஓம் வாகர்த்தா இவ சம்பிருத்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமலை யோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் 11ஆம் நாள் 25/6/2025 புதன்கிழமை. இந்த வாரங்களுக்குள்ளே ஒரு அபரிமிதமான சக்தியை தரக்கூடிய அற்புதமான நாள் இந்த புதன்கிழமை. சுபகாரியங்கள் செய்வதற்கு ஒரு சிறப்பு, ஒரு தொழில் சம்பந்தமான வேலைகளை ஆரம்பிப்பதற்கு ஒரு சிறப்பு, ஒரு தொழில் சம்பந்தமாக வெளியூருக்கு செல்லுவதற்கு ஒரு சிறப்பு, திருமணம் சம்பந்தமாக பேச்சுக்கால் நடத்துவதற்கு ஒரு சிறப்பு, திருமணத்தை நடத்துவதற்கு சிறப்பான நாள் இந்த புதன்கிழமை. அதனாலே தான் இந்த பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். அவ்வளவு அற்புதமான நாள். எளிதிலே கிடைத்து விடாது. விலை மதிப்பானது பொன், தங்கம், பொன் வெற்றி நாங்கள் விலை மதிப்பாக சொல்லுவோம். அது கூட லேசாக கிடைத்து விடுமாம். பொன் கிடைத்தாலும் நமக்கு இந்த திதி வார நட்சத்திர யோக கரணம் என்கின்ற 5ஐயும் வைத்து எடுக்கின்ற முகூர்த்தத்திலே இந்த புதன்கிழமை அமைவது கஷ்டமாக இருக்கும். அமைந்தால் அது ஒரு அற்புதமானது. அதனால தான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள். எனவே புதன்கிழமையிலே நாங்கள் முகூர்த்தத்தை எடுத்து திருமணங்களை செய்தால் அல்லது கிரகப்பிரவேசம் செய்தால் வாழ்வில் 100 மடங்கு நமக்கு அபரிமிதமான சக்தியை தரக்கூடியது இந்த புதவாரம் என்கின்ற புதன்கிழமை. எனவே நாம் செய்வதோடு இன்றைய தினம் பிதர்களை வேண்டி நாம் மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்ற அமாவாசை விரதம். இந்த அமாவாசை விரதம் பெற்றோர்கள் அப்பா அம்மா இல்லாதவர்கள் அவர்களை ஒவ்வொரு மாதங்களும் அவர்களை வேண்டி அவர்களுக்காக விரதமிருந்து அவர்களுக்காக பிரார்த்தனை செய்து அவர்களுக்கு செய்கின்ற தர்ப்பணங்கள் வழிபாடுகள் செய்வதற்கு ஒரு சிறந்த நாள் இந்த அமாவாசை திதி. இன்று அமாவாசை விரதம். அப்பா அம்மா இல்லாதவர்கள் அமாவாசையில் விரதம் இருந்து பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும். இதெல்லாம் நாம் இப்போது பல இடங்களிலே அவ்வாறு செய்வதில்லை. இது இப்போ புதுசாக ஒரு கலாச்சாரம். தந்தையர் தினம், அன்னையர் தினம், வருஷத்துக்கு ஒருக்கா அம்மா அப்பாவை நினைக்கிறதான் வாழ்த்து சொல்லுகிறது. அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ வாழ்த்து சொல்லுகின்ற உரிமை எந்த பிள்ளைக்கும் கிடையாது. அப்பா அம்மாவை வணங்கலாம் பிள்ளைகள் அப்பா அம்மாவுக்கு வாழ்த்து சொல்கிறது இல்லை. அப்பா அம்மா தான் பிள்ளைகளுக்கு வாழ்த்து சொல்லணும். இது இப்போ ஒரு புதிய கலாச்சாரம். அன்னையர் தின வாழ்த்துக்கள், தாய்க்கு அன்னையர் தின வாழ்த்துக்கள். அம்மாவுக்கு ஒழுங்காக ஒரு நேரம் சோறு போட்டிருக்க மாட்டாங்க. வாழ்த்து சொல்கிறதுக்கு ஃபேஸ்புக்கில் வாழ்த்து போடுறதுக்கு 100 பேர் அதை லைக் பண்ணுவார்கள். அவர்கள் தன்னுடைய தாய் தந்தைகளுக்கு ஒரு நேரம் ஒழுங்கான உணவை கொடுத்திருக்க மாட்டார்கள். அவருடைய பேச்சை கேட்டிருக்க மாட்டார்கள். பேச்சுக்கு மதிப்பு கொடுத்திருக்க மாட்டார்கள். ஆனால் அன்னையர் தினம் எல்லாரும் கொண்டாடுகிறார்கள், நாங்களும் கொண்டாடுவோம் என்று அன்னையர் தினம் என்றவுடனே அதுக்கு ஒரு வாழ்த்து. அன்னையர் தினத்துக்கு அன்னைக்கு வாழ்த்துக்கள். என்ன அன்னைக்கு வாழ்த்து? அன்னைக்கு நீ எப்படி வாழ்த்து சொல்ல முடியும்? உன்னை விட உயர்ந்தவர்கள், பெரியவர்கள், வயதிலே மூத்தவர்களுக்கு நீ வாழ்த்து சொல்ல முடியாது. அவர்களை வணங்கத்தான் முடியும். எனவே அன்னையர் தினமோ தந்தையர் தினம் எல்லாம் புதுசாக இப்போ கொஞ்ச காலம் வெளிநாட்டவர்கள் ஆரம்பித்தோடனே இது வெள்ளக்காரத்து வைக்க விட்டது. எல்லாரும் இப்போ செய்ய ஆரம்பிச்சிட்டார்கள். இந்த தந்தையர் தின வாழ்த்துக்கள். என்ன தந்தையர் தின வாழ்த்து?
வருஷத்தில் ஒரு நாளைக்கு தந்தை தினம்னு சொன்னால் சரியா, வாழ்த்தை போட்டு விட போதுமா? வாழ்த்துவதற்கு உரிமை கிடையாது பிள்ளைகளுக்கு. அம்மா அப்பாவை வாழ்த்துகின்ற அதிகாரம் எந்த பிள்ளைகளுக்கும் கிடையாது. பிள்ளைகள் அம்மா அப்பாவை வணங்க வேண்டும், பணிவிடை செய்ய வேண்டும், அவர்களை பணிந்து அவர்கள் சொல்லுகின்ற பேச்சுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். அதெல்லாம் கிடையாது. அப்பா பேச்சு கேட்குறதில்லை, அம்மா பேச்சு கேட்குறதில்லை, அப்பா ஒழுங்காக சாப்பாடு போடுறதில்லை, அம்மா ஒழுங்காக சாப்பாடு போடுறதில்லை. இது அன்னையர் தினம் தந்தையர் தினம் என்றால் மட்டும் நாங்கள் ஃபேஸ்புக்கில் போயிட்டு இந்த சமூக ஊடகங்களில் லைக் வாங்கிறதுக்காக போட்டுக்கொள்வோம். இவையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். இதை நமது சமயத்திலே என்றோ சொன்னார்கள். அப்பா அம்மா இல்லாதவர்கள் இந்த அமாவாசையிலே விரதம் இருந்து அவர்களுக்காக வேண்டுங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள். அவர்கள் ஆத்மா சாந்தி அடைகின்ற பொழுது அந்த ஆத்மா பிதர்களுடைய மனம் ஆசீர்வதிக்குமாம். நாம் வாழ்வில் சந்தோஷமாக வாழலாம் என்ற நல்ல சிந்தனையோடு இன்று அமாவாசையிலே பெற்றோர் இல்லாதவர்கள், அப்பா அம்மா இல்லாதவர்கள், அவர்களை வேண்டி பிரார்த்தனை செய்து தர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள் தர்ப்பணம் செய்து தானம் கொடுக்கக்கூடியவர்கள் தானங்கள் கொடுத்து உங்களால் எது முடிகிறதோ, அப்பா அம்மா வயதிலே இருக்கிற யாராவது ஒரு ஏழைக்கு ஒரு வேளை உணவை கொடுங்கள். உணவு கொடுக்க நமக்கு முடியலையா, ஏதோ நம்ம முடிந்த ஒரு தொகையை கொடுங்கள். அவர்கள் மனம் குளிர்கின்ற பொழுது அது அப்பா அம்மாவுடைய ஆத்மா சாந்தியடையும் என்ற நல்ல நம்பிக்கையோடு டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களாணி சந்து சுபம்.